போரின் பின்னான காலத்தில் அல்லது 2009 பின்னான காலத்தில் ஒரு மாறுதலின் தேவை வேண்டி இந்த அறகலைய போராட்டத்தின் மூலம் அறியப்பட்ட ஒரு நபராகவோ அல்லது அதன் பிறகான ஒரு அரசியல் இந்த பிறழ்தலின் நிகழ்வாக அவரது தலைமைத்துவம் என்பது நிரூபிக்கப்பட்ட பொழுது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால் வடக்கு கிழக்கில் எதிர்பாராத வெற்றியை 70 ஆண்டுகளுக்கு பிறகு பெற்ற ஒரு சிங்கள கட்சி என்ற பெயரை தனதாகி கொண்ட கட்சியாக அந்த கட்சி மாறியது. அவரது ஆளுமை அல்லது அவருக்கு உள்ள கரிஸ்மா என்கின்ற கவர்ச்சி தன்மை என்பது மக்களை அவர் பக்கம் திருப்புகின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மக்களுடைய எதிர்பார்ப்பு அவர்களுக்கு அவரை ஒரு முறை கண்டுவிட வேண்டும் அல்லது அவருடைய கை கொடுத்து விட வேண்டும் அல்லது செல்ஃபி இருக்க வேண்டும் என்கின்ற நிலை வருவதற்கான காரணம் அவ்வாறானதொரு இலகுத்தன்மையை அவர் தனது பயணங்களின் பொழுது ஏற்படுத்தி கொடுக்கின்ற நிகழ்வாக இருக்கின்றது. அவர் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு கூட சில வேளைகளில் தடைகள் இருக்கின்றன. அது ஆணையரவு உப்பலமாக இருக்கலாம், அல்லது காங்கிரஸ் துறை சீமெந்து தொழிற்சாலையாக இருக்கலாம், அல்லது சர்வதேச விளையாட்டு மைதானமாக இருக்கலாம், அல்லது உள்ளூர் விளையாட்டு மைதானம் போன்ற பல விடயங்களும் சில தடைகளால் தங்குப்பட்டு நிற்கின்ற பொழுதும் மற்ற காணாமல் போனோர் விடயம், அரசியல் கைதிகள் விடயம் மற்றும் செம்மணியில் அண்மையில் இடம்பெற்ற இந்த மீளத் தோண்டுதலின் பொழுது அது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்த எந்த விதமான ஒரு அதாவது அறிகுறிகளும் இல்லாத ஒருவராக கூட இருக்கின்றார். அதாவது அவை குறித்த ஒரு காட்டமான நிலைப்பாடு. இந்த தனியார் காணிகளில் பௌத்த விகாரைகளை அமைத்தல் போன்றவற்றின் பொழுதான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கான வழிகள் என்பன அவரால் இலகுவாக அடையக்கூடியதாக இருக்கின்றது என்பது கண்டறியப்பட்ட பொழுதும் அது குறித்த விவகாரங்களிலும் அவர் அதிக அக்கறை செலுத்துவாராக இருந்தால் சில வேளைகளில் மக்களின் ஆதரவு என்பது பெருகுவதாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு உண்மை, அவர்கள் தேர்தலை வைத்து செயற்படுகின்றார்கள் என்பதில் எந்த இரண்டாம் கருத்துக்கும் இடம் இல்லை. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போகின்றோம் என்னவென்றால், பொங்கல் தினத்தன்று இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணம் மற்றும் வடமாகாணங்களுக்கு சென்றிருக்கின்றார். அது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது. அதை பற்றி பேச போகின்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போகின்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்சினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. பொங்கல் தினத்தன்று பெரும் வரவேற்பை, அதுவும் நிகழ்ச்சிகளோடு வரவேற்கப்பட்டு ஜனாதிபதி அந்த நிகழ்வு ஆனது பெரும் வரவேற்பை மக்கள் மத்தியில் பேசப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அவர் காணிகளை பார்வையிட சென்ற விதம், நடந்து சென்று காணிகளை விடுவிக்கப்படுகின்ற காணிகளை நடந்து சென்று பார்வையிட்ட விதமும் அவர் மக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறி இருக்கின்றார். அதை சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது பெரும் பேசு பொருளாகவும் சமூக வலைத்தளங்களூடாக பெருகி வருகின்றது. இது முன்னாள் தலைவர்களிடமிருந்து இலங்கையிலே தலைவர்கள் ஜனாதிபதிகள் வந்திருந்தார்கள். அது அவரை வேறுபடுத்தி காட்டுகின்றது. எதிர்காலத்தில் என்ன மாற்றங்கள் வரும், இவர் மூலம் மாற்றங்கள் வரும் அப்படி சொல்லி யோசிக்கின்றீர்கள்? இல்லை, இவ்வாறு பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஒன்று இருக்கின்றது. போரின் பின்னான காலத்தில் அல்லது 2009 பின்னான காலத்தில் ஒரு மாறுதலின் தேவை வேண்டி இந்த அறகலைய போராட்டத்தின் மூலம் அறியப்பட்ட ஒரு நபராகவோ அல்லது அதன் பிறகான ஒரு அரசியல் இந்த பிறழ்தலின் நிகழ்வாக அவரது தலைமைத்துவம் என்பது நிரூபிக்கப்பட்ட பொழுது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால் வடக்கு கிழக்கில் எதிர்பாராத வெற்றியை 70 ஆண்டுகளுக்கு பிறகு பெற்ற ஒரு சிங்கள கட்சி என்ற பெயரை தனதாகி கொண்ட கட்சியாக அந்த கட்சி மாறியது. அதற்கான காரணம், தமிழர்கள் அந்த கட்சியில் இணைந்து வேலை செய்து அவர்கள் அதில் முறையாக போட்டியிட்டு வென்றது. குறிப்பாக சந்திரசேகரன் தலைமையில் சிலர் யாழ்ப்பாணத்திலும், அதே போல அருண் ஹேமச்சந்திரா தலைமையில் திருகோணமலையிலும் அவர்கள் ஒரு பல ஆண்டுகள், அதாவது ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னரே அந்த மக்களுடன் பணியாற்ற தொடங்கிய காரணத்தினாலும் அது அமைய பெற்றிருந்தது.
எனவே அது குறித்த ஒரு நிலை அங்கே மக்களிடையே மாறுதல் ஏற்பட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்திருந்த பொழுதும், அவரது ஆளுமை அல்லது அவருக்கு உள்ள கரிஸ்மா என்கின்ற கவர்ச்சி தன்மை என்பது மக்களை அவர் பக்கம் திருப்புகின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. குறிப்பாக அவர் எடுக்கின்ற பயணங்கள் கூட அவரை ஒரு வேறு மனிதனாக காட்டுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த கடந்த பயணத்தின் பொழுதோ இந்த பயணத்தின் பொழுதோ தெரிவு செய்கின்ற இடங்கள் என்பன வல்வெட்டித்துறை, கொழும்புத்துறை, வேலணை, நைனாதீவு போன்ற அதாவது வந்து கரையோர பகுதிகளை சார்ந்ததாகவும், தான் ஒரு கரையோர சிங்களன், தான் ஒரு கண்டியை சேர்ந்தவர் அல்லவென்றதை சில வேளைகளில் அடிப்படையாக வைத்ததாக அந்த நிகழ்வு இடம்பெறுகின்றதா என்பது அறியப்படாத பொழுதும், இங்கே ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த கரை ஆள்பவன் தான் நாட்டை ஆள்வான் என்கின்ற ஒரு அந்த நிலை இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் யாழ்ப்பாணத்தில் கூட எடுத்து பார்த்தோமாக இருந்தால், அது எந்த ஒரு யாழ்ப்பாணம் என்றல்ல, இலங்கை என்றல்ல, எல்லா இடங்களிலுமே அது அவ்வாறான ஒரு நிலையில் தான் அந்த நிலைமைகள் என்பன சென்று கொண்டிருக்கும். அதை எவ்வாறு கூறலாம் என்று சொன்னால், இந்த கடல் வணிக போக்குவரத்தோ அல்லது அரபியர்களின் வருகையோ அல்லது அதன் பிறகான படையெடுப்புகளோ அல்லது அதன் முதலான படையெடுப்புகளோ எல்லாவற்றிற்கும் இப்பொழுது பார்த்தால் இளவாலை என்பதோ, போயிட்டி என்பதோ, சேந்தான் குளம் என்பது சேர்க்கின்ற இடமாக இருக்கின்றது. அதே போல காங்கேசன்துறை, மற்றது கூவில் என்கின்ற கூவுகின்ற பொழுது அடையக்கூடிய இடமாகவோ அல்லது வீரமாணிக்கன் தேவன்துறை, பெரிய தேவன்துறை போன்ற பல துறைகளை உடைய இடங்களாகத்தான் இந்த யாழ்குடாவின் பகுதிகள் பலவும் இருக்கின்றன. அதே போலதான் இப்பொழுது அந்த வழக்கை ஆற்றை சார்ந்த ஆறினூடாக, அப்பொழுது ஒரு பெரிய ஆறு இருந்து அது இப்பொழுது தூர்ந்து போய் மணலாகத்தான் யாழ்குடாவில் இருக்கின்றது. இருந்த பொழுதும் அந்த ஆற்றின் கரையோரங்கள் நாகரிக கரையோரங்களாக இருக்கின்றன. குறிப்பாக கந்தரோடையில் அவ்வாறான நிலைமை எல்லாம் இருந்திருக்கின்றது. எனவே இவ்வாறான அந்த கரையோர மக்களுடனான உறவாடலை புதுப்பிப்பதான அல்லது அதன் மூலமாக ஒரு முன்னுக்கு வருவதற்கான முயற்சியாக இவர் மேற்கொள்கின்றாரா என்கின்றது தெரியாத பொழுதும், அவருடைய பாணியில் அது பதிந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் மக்களுடைய எதிர்பார்ப்பு அவர்களுக்கு அவரை ஒரு முறை கண்டுவிட வேண்டும் அல்லது அவருடைய கை கொடுத்து விட வேண்டும் அல்லது செல்ஃபி எடுக்க வேண்டும் என்கின்ற நிலை வருவதற்கான காரணம் அவ்வாறானதொரு இலகுத்தன்மையை அவர் தனது பயணங்களின் பொழுது ஏற்படுத்தி கொடுக்கின்ற நிகழ்வாக இருக்கின்றது. அதை எவ்வாறு கூறலாம் என்று சொன்னால், இப்பொழுது பாதுகாப்பு கெடுபிடிகள் அற்ற, நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அந்த சாதாரண ஒரு மக்களை ஒத்த நடைமுறையுடையவராகவும், அதே நேரம் அந்த நடை உடை பாவனைகளில் கூட சாதாரண மக்களை போன்ற நடை உடைகளை உடையவராகவும் இருக்கின்ற காரணத்தால் இந்த அணுகல் என்பது அவர்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இந்த விடயம் என்பது நிச்சயமாக அவர்களுக்கு பயன் தரும் என்பதற்கான ஒரு அறிகுறியை அவர் எந்த ஒரு நடவடிக்கையின் மூலமும் இன்னும் காட்டவில்லை. பல விடயங்கள் அவர் கைகளில் தங்கி இருக்கின்றன. அவர் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு கூட சில வேளைகளில் தடைகள் இருக்கின்றன. அது ஆணையரவு உப்பலமாக இருக்கலாம், அல்லது காங்கிரசுத்துறை சீமெந்து தொழிற்சாலையாக இருக்கலாம், அல்லது சர்வதேச விளையாட்டு மைதானமாக இருக்கலாம், அல்லது உள்ளூர் விளையாட்டு மைதானம் போன்ற பல விடயங்களும் சில தடைகளால் தங்குப்பட்டு நிற்கின்ற பொழுதும், மற்ற காணாமல் போனோர் விடயம், அரசியல் கைதிகள் விடயம் மற்றும் செம்மணியில் அண்மையில் இடம்பெற்ற இந்த மீளத் தோண்டுதலின் பொழுது அது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்த எந்த விதமான ஒரு அதாவது அறிகுறிகளும் இல்லாத ஒருவராக கூட இருக்கின்றார். அதாவது அவை குறித்த ஒரு காட்டமான நிலைப்பாடு. அதே போன்று இந்த தனியார் காணிகளில் பௌத்த விகாரைகளை அமைத்தல் போன்றவற்றின் பொழுதான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கான வழிகள் என்பன அவரால் இலகுவாக அடையக்கூடியதாக இருக்கின்றது என்பது கண்டறியப்பட்ட பொழுதும், அது குறித்த விவகாரங்களிலும் அவர் அதிக அக்கறை செலுத்துவாராக இருந்தால் சில வேளைகளில் மக்களின் ஆதரவு என்பது பெருகுவதாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு உண்மை, அவர்கள் தேர்தலை வைத்து செயற்படுகின்றார்கள் என்பதில் எந்த இரண்டாம் கருத்துக்கும் இடம் இல்லை. ஆனால் கூட மக்களுக்கான ஒரு சிறந்த தீர்வை தருகின்ற ஒரு தலைவராக மக்கள் ஏற்கின்ற நிலையில் இருக்கின்றார்கள். ஏற்றுவிட்டார்கள் அப்படி சொல்லியே சொல்லலாம். இது இவ்வாறு இருக்கு. ஆனா தமிழ் தேசிய கட்சிகள் வந்து இது போலியானது, அவர் ஒரு நாடகத்தன்மையில் ஈடுபடுகின்றார் அப்படி சொல்லி மக்களை கவனமாக இருக்கும்படி எச்சரிக்கை கூட விடுத்திருக்கிறார்கள். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்?
இல்லை, மக்கள் அதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துவார்கள். மக்கள் மனங்களில் அவர் வென்ற ஒரு நாயகனாக இருக்கின்றார் என்பதில் எந்தவித இரண்டாம் கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் அது பிரச்சனைகளுக்கான தீர்வுக்கு இட்டுச் செல்லுமா என்கின்ற கருத்தியல் தான் தற்பொழுது முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இந்த காணாமல் போனவர்கள் விடயத்தில் அதற்கு ஒரு முடிவு கட்டப்பட வேண்டும். அவர்கள் காணாமல் போனவர்கள் தான். ஆனால் அதற்குரிய கொடுப்பனவு, அவர்களுக்குரிய விடயம் என்ன எவ்வாறு நடந்ததாம், ஏதோ ஒரு சான்றிதழை கொடுத்து அவ்வாறான விடயங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள், அல்லது அரசியல் கைதிகளாக இருக்கின்றவர்களுடைய விடயங்கள், மற்றும் இந்த செம்மணி போன்ற விடயங்கள், மற்றும் இந்த ஆக்கிரமிப்புகளில் இடம்பெறுகின்ற விடயங்கள் போன்றவற்றிலும் செயற்படுகின்ற பொழுது இந்த நம்பகத்தன்மை என்பது சில வேளை அதிகரிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். மறுபக்கமாக தமிழ் தேசிய கட்சிகளிடையே மாத்திரமல்ல, அனைத்து கட்சிகளிடமே இவர் குறித்த ஒரு பயம் ஏற்பட்டிருக்கின்றது. என்னவென்று சொன்னால், 7 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட யாழ் மாவட்டத்தில் 4 பாராளுமன்ற தொகுதிகளை அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள். இவர்கள் 4 பாராளுமன்ற தொகுதிகளையும் அடுத்த தேர்தலில் தக்க வைப்பதற்கா அல்லது அதிலும் மேலாக செல்வதற்கா தற்பொழுது இலக்கு வைத்து செல்கின்றார்கள் என்கின்ற பயம் இருக்கின்றது. அதே பயம் ஏனைய மாவட்டங்களிலும் இருக்கின்றது. எனவே அது குறித்து அவர்கள் தெரிவிப்பது அதைத்தான் காட்டுகின்றது. இருந்த பொழுதிலும் இது குறித்த விடயங்கள் சில காலங்களில் தெரிய வரும் என்று சொன்னால், 1 வருடம் என்பது இந்த புதிய ஆட்சி அல்லது பாராளுமன்ற ஆட்சி முடிந்துவிட்டது. அவர் ஜனாதிபதியாக பதவியேற்று 1 வருடங்கள் 4 மாதங்கள் ஆக போகின்றன. எனவே இவ்வாறு காலம் செல்லுமாக இருந்தால் நிச்சயமாக மக்களிடையே மனங்களில் மாற்றம் ஏற்படலாம். ஆனால் அவ்வாறு மனங்களிடையே மாற்றம் ஏற்படாத வகையிலான பொருளாதார நிலைகள் அங்கே ஏற்படுகின்றன மற்றும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவைகள் கூட சில வேளைகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். குறிப்பாக இன்று அல்லது நேற்று ஒரு யூடியூப் ஒரு வெளிநாட்டவர் 35 நிமிடங்களில் ஒரு நாட்டுக்கு இருந்து மற்ற நாட்டிற்கு செல்லலாம் என்கின்ற வகையில் இந்த திருச்சிக்கும் யாழ்ப்பாணத்திற்குமான பயணத்தை விவரித்து ஒரு தேநீர் குடிப்பதற்குள்ளேயே பறந்திறங்கி விடலாம் என்று குறிப்பிட்டு பதிவேற்றம் செய்ததை பலரும் பார்த்திருக்கின்றார்கள். உல்லாச பயணிகள் விடயத்தில் அது முதலாவது இடத்தில் சென்று கொண்டிருக்கின்றது. எனவே மாற்றங்கள் என்பன எவ்வாறு நிகழும் என்பதை தற்பொழுது கூற முடியாதுள்ளது. அதனைத்தான் கூற முடியும். இப்பொழுது பார்த்தால் டிட்வா புயல் காலத்திலும் கூட அவர் அதை கையாண்ட விதம், அதற்கான தீர்வுகளை கொடுத்த விதமும் கூட மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இல்லை, அதில் ஒரு உண்மை இருக்கின்றது என்னென்றால், அந்த பங்கீடுகளில் ஒரு தேசிய சபையை நியமித்து வடக்கு கிழக்கு இந்த முறை ஏனைய காலங்களில் இருந்து அந்த சற்றே குறைவாக கவனிக்கப்பட்டிருக்கலாம். இருந்த பொழுதிலும் முன்னிய காலங்களில் இருந்து சற்றே மாறுபட்ட வகையில் கவனிக்கக்கூடியதாக அதன் நிலைமை மாறியிருந்தது என்பதுதான் உண்மை. சரி, நன்றி சுரேஷ் சர்மா. உங்களுடைய தகவல்களுக்கு, கருத்துக்களுக்கு அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.